ஹலோ கைஸ், ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல ரெட் கார்டு மீண்டும் வந்திருக்கு. முதல் ரெட் கார்டு வந்து நம்ம பிரதீப்புக்கு கொடுத்தாங்க. இந்த ரெண்டாவது ரெட் கார்டு வந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தான். இந்த ரெண்டு ரெட் கார்டும் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போறாங்கன்னு கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனால் அவங்க செஞ்ச காரியம் அந்த மாதிரி, வேற வழி இல்லை. அதுதான் அவங்களோட விதி. இதற்கான சண்டை நேற்று நடந்தது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நேற்று நடந்ததை நின்று பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ரவுண்ட் டாஸ்க் நடந்திருக்கும், குவிஸ் போட்டி நடந்திருக்கும். அதில் வந்து மொத்த பேரும் கமருதினியே தான் வந்து டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன ஃபர்ஸ்ட் யார் கேள்வி எடுக்கிறாங்களோ அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் எப்போவுமே கமருதினுக்கு தான் வரும். அப்போலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கமருதினை டார்கெட் பண்ணுறதுக்கு. இந்த டாஸ்கோட வினர் வந்து அரோரா தான். அடுத்த டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா TTF 8 கார் டாஸ்க் வந்திருக்கும். இந்த கார் டாஸ்க்ல தான் நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு, பெரிய விதமான சம்பவம்லாம் நடந்துருச்சு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பஜர் வச்சோடனே எல்லாரும் வந்து உக்காரணும். அது எல்லாரும் உக்காந்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. சபரி, அரோரா, கானத்து எல்லாருமே கரெக்டாக தான் இருந்தாங்க. போக போக வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து மூஞ்ச கோணையா வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது கமருதீனுக்கும் பாருக்கும் பிடிக்கல. அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராவும் சும்மா இல்லாம தேவையில்லாம வாய் விட்டாங்க. அதனால கமருதீனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. பார்வதியும் எதிர்த்து பேசுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, தப்பு தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ட்டு திவ்யா பின்னாடி வந்திருப்பாங்க. சுபிக்ஷா தான் வந்து திவ்யாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து எங்க ஹஸ்பண்ட் பத்திலாம் பேசுறத வச்சுக்காதுன்ட்டு கமருதீன் என்ன மிரட்டிட்டு இருக்காங்க. இதை பிடிக்காம பார்வதி வந்து உடனே கதவு திறக்கலாம் ட்ரை பண்றாங்க. கதவு திறக்க தனியால முடியல. உடனே வந்து என்ன பண்றாங்க, தடுத்து பாக்குறாங்க வேணாம் வேணான்ட்டு. அப்புறமா சரி, கானா, வினோத், சபரி, திவ்யா 3 பேரும் நின்று சப்போர்ட் பண்றாங்க. வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுன்ட்டு. கமருதீன் வந்து ட்ரை பண்றாரு, நம்ம கதவு திறந்து அமுச்சு விட்டுருவோன்ட்டு. கதவு திறக்க முடியல. அந்த சைடு போயிட்டு கதவு திறக்கிறாரு. அப்புறமா கடைசியா கதவு திறந்துடுறாங்க. கதவை திறந்துட்டு பார்வதி வந்து என்னடா நீ நேத்து பண்ணீங்க அப்படின்ட்டு இட்டு உதவுறாங்க சாண்ட்ராவை. போ போ வெளியில போன்ட்டு. விக்ரம் வந்து நார்மலா தான் வந்து பாத்துட்டு இருப்பாரு அந்த நேரத்துல. அப்பதான் வந்து இன்னும் ரொம்ப ஃபோர்ஸா தள்ள ஆரம்பிக்கிறாங்க பார்வதி. ரொம்ப ஃபோர்ஸா தள்ள தள்ள அவங்களுக்கு உடம்பு முடியாம போகுது. சுபிக்ஷா சொல்லி பாக்குறாங்க, எதுவும் பண்ணாதீங்க பார்வதின்ட்டு. பார்வதி கேட்குற மாதிரி தெரியல. சாண்ட்ராவை தள்ளி விட்டுறாங்க. சாண்ட்ராவை தள்ளி விட்ட உடனே தான் விக்ரம் பொறுமையா எந்திரிச்சு வராரு. கீழே விழுந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. அப்புறம் பார்வதி சொல்றாங்க, நேத்து என்னெல்லாம் என்ன வச்சு பண்ணீங்க, நான் பொறுத்துட்டு தாண்டா போனேன், நான் மட்டும் தான் பொறுத்துட்டு போகணுமா, நீங்களாம் பொறுத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்ட்டு வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. சபரி அதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு என்னடா பேசிட்டு இருக்கன்ட்டு சபரி கேக்குறாரு. அதுக்கு பார்வதி, நான் அப்படிதாண்டா பேசுவேன், அப்படிதாண்டா பண்ணுவேன்ட்டு திமிரா பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சுபிக்ஷா வந்து பார்வதி கிட்ட கேக்குறாங்க, இல்ல நீங்க பண்ணது தப்புதான் அப்படின்ட்டு பார்வதி கிட்ட சொல்ல சொல்ல உடனே திவ்யா வந்து முன்னாடி இப்படிலாம் பேசிட்டு இருக்குன்ட்டு பார்வதி ரொம்ப டென்ஷனா கேக்குறாங்க திவ்யா. அதெல்லாம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து டாக்டர்ஸ் வந்து சாண்ட்ரா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு ஸ்பீடா கூட்டிட்டு போறாங்க. சபரி, கானா டாஸ்க் விட்டு தோத்தாவே பரவாயில்லன்ட்டு எந்திரிச்சு வெளில வந்துடுறாங்க. இங்க வந்து உள்ள சண்டை போயிட்டுதான் இருக்கு பார்வதிக்கும் திவ்யாவுக்கும். அது பிரச்சனை பேசிட்டு இருக்க. அப்புறமா பார்வதி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நான் எதுவுமே பண்ணலடா, லைட்டா தாண்டா தள்ளி விட்டேன், என்னடா ஆயிடுச்சுன்ட்டு கேக்குறாங்க. அப்புறம் எக்ஸ்பிளைன் வேற பண்றாங்க, ஓபன் பண்ணோம் இப்படிதான் தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பக்கத்துல என்ன தப்பு இல்லைன்ட்டு ப்ரூவ் பண்றதா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு எது நடந்துருச்சுன்னா, அந்த சைடு பாத்தீங்கன்னா பிரஜின் வந்து இன்டர்வியூல பேசிட்டு இருப்பாரு. பிரஜின் வந்து சொல்றாரு, நான் வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு உள்ள போறேன், அப்ப வந்து கமருதீன் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவருக்கு அது பேட் டைம், பட் ஆனா கமருதீன் அந்த இடத்துல இல்லைன்னா அவருக்கு அது குட் டைம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்லிடுறாரு, இது மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிக்கிறாரு இந்த இன்டர்வியூவையும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. லைக் பண்ணாத நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.